விஜய் வந்து பாட்டிக்கிட்ட வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாருங்க. பாட்டி வந்து புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. அதனால விஜய் வந்து என்னதான் நெனச்சிட்டுருக்கீங்க? நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. காவேரி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இந்த வீட்டுக்கும் வர விட மாட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நேரா வந்து ரூமுக்கு போறாரு விஜய். அத பார்த்து தாத்தா வந்து என்ன இவன் எங்க போறான்? அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டுருக்காங்க. விஜய் என்னப்பா பண்ணிட்டுருக்க? அப்படின்னோனே, இல்ல தாத்தா இதுக்கப்புறம் இங்க இருந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு கீழ வராரு. அத பார்த்து எல்லா அதிர்ஷ்ட தாத்தாவும் பின்னாடியே வராரு. "என்ன என்ன விஜய் என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்னோன்னே, "இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்க தயாராகவே இல்ல. எப்ப காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களோ, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? டேய் நான் காவேரி தானடா வரக்கூடாது சொன்னேன். நீ ஏன்டா போற? இது உன் வீடுடா. உன்துடா எல்லாமே. ஏன் இப்படி பண்ற விஜய்?" அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. "எப்ப காவேரி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது அவ வீடு இல்லன்னு சொன்னீங்களோ, அதுக்கப்புறம் என் வீடு என்ன இருக்கு? நானும் காவேரியும் வேற வேற கிடையாது. நானும் காவேரியும் ஒண்ணு தான். எப்ப இந்த காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னீங்களோ, நானும் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. தாத்தா வந்து, "விஜய் இப்படி பண்ணாதடா. இது உன்னோட வீடுடா. உனக்கு உன்னோடது எல்லாமே வேணும்னா, எனக்கு சொத்து, சுகம், இந்த இடம் எதுவுமே எனக்கு தேவையில்ல. எனக்கு காவேரி மட்டும் தான் முக்கியம்." "அப்போ உனக்கு காவேரி தான் முக்கியமா? இந்த தாத்தா, பாட்டி கூட முக்கியம் இல்லையா?" "தாத்தா, பாட்டி முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சொத்து, சுகம் முக்கியம் இல்லைன்னு நான் போறேன். அவ்வளோதான். உங்களுக்கு தான் சொத்து, சுகம் தானே முக்கியம். காவேரி முக்கியம் இல்லைல்ல. காவேரி முக்கியம் இல்லைன்னா இந்த பேரனும் முக்கியம் இல்லைல்ல." அப்படின்ட்டாரு. அதை கேட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம பாட்டி தவிக்கிறாங்க. "விடுங்க பாட்டி. காவேரி வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு நான் இருக்க மாட்டேன். காவேரி இருக்க இடத்துக்கே போயிடுறேன்." அப்படி சொல்லிட்டு போறாரு. அது கேட்டுட்டு பாட்டியும், தாத்தா, அப்புறம் சித்தி அவங்க எல்லாரும் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. கேட்காம வந்து போயிட்டே இருக்காரு விஜய். இங்க தாத்தா அழறாரு. பாட்டி சொல்றாங்க, "கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். அந்த சாரதாலாம் வாழ விட மாட்டா என் பேரன. எனக்கு நல்லா தெரியும். போன கையோட திரும்பி வரானா இல்லையா மட்டும் பாருங்க. எத்தனை வாட்டி கோச்சின்னு போயிருக்கான். திரும்பி வரல அவன்." அப்படின்றாங்க. "எல்லாம் உன்னால தான். இப்படி பண்ணிட்டியே. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. என் பேரனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டல்ல கல்யாணி. நீ எல்லாம் என் மூஞ்சில முழிக்க முடியாது." அப்படி சொல்லிட்டு வந்து தாத்தா வந்து கதவை தாழ்த்திக்கிறாரு மேலே போயிட்டு. அதனால பாட்டி அழுதுட்டுருக்காங்க. அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து விஜயோட சித்தப்பா வந்து, "நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக விஜய் வந்து வந்துடுவான். நான் வர வைக்கிறேன். எப்படியாவது அவங்க குடும்பத்துலேருந்து விஜய் பிரிப்பேன். நீங்கள் கவலையே படாதீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு அழுதுட்டுருக்காங்க பாட்டி. எங்கே வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து சாரதா அப்படியே பார்க்குறாங்க. விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறீங்க பாரு காவேரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொத்து சுகம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது. எந்த அந்தஸ்தும் கிடையாது. நான் சாதாரண விஜயா வந்திருக்கேன். இப்போ உங்கள் அம்மா என்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சாரதாவை. காவேரியை பார்த்துட்டு சாரதா அப்படியே நிற்கிறாங்க. "சொல்லுங்க அத்தை, இப்போ என்னை ஏற்றுப்பீங்களா? இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்களா பணத்திமிரால தான் நான் எல்லாம் பண்ணுறேன்னு. அந்த பணத்திமிரு என்கிட்ட இருக்க சான்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ சொல்லுங்க அத்தை, இந்த விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த இந்த வெறும் ஒன்றுமே இல்லாத இந்த விஜய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏற்றுப்பீங்களான்னொன்னே, "அப்படியே வாங்க தம்பி உள்ள. இது உங்கள் வீடு தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே வந்து காவேரி வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. விஜயும் அப்படியே பார்க்குறாரு. "வாங்க தம்பி, தம்பியை உள்ளே கூப்பிடு." அப்படின்னோடனே விஜய் வந்து வராரு. விஜய் பார்த்துட்டு பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க. "ஏன்பா இப்படி அவசரப்பட்ட? பாவம் இல்லை தாத்தா பாட்டி வயசானவங்க இல்லை." அப்படின்னோடனே, "நான் தாத்தா பாட்டி வேணான்னு வரல. நான் அந்த சொத்து சுகம் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு காவேரி ரொம்ப முக்கியம். என்னோட பணத்தால் தான் வந்து காவேரி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கானா, அப்படிப்பட்ட பணமே எனக்கு தேவையில்லை." அப்படின்னு விஜய் சொன்னோன்னே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு, அப்படியே "காவேரி, நான் இப்படி வந்ததில் உனக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல?" "இல்லைங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆனால் தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படும்ல, அதாங்க யோசிக்கிறேன். அவங்க மனசு கஷ்டப்படாது. ஏன்னா வந்து நான் போனது வேணால் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் நான் உன்கிட்ட தானே வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து, "சரிப்பா முதல்ல தண்ணி ஏதாவது கூட்டுறி." அப்படின்னோடனே தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. விஜய் வந்து குடிக்கிறாரு. "தம்பி ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காரு காவேரி. நீ போய் தம்பிக்கிட்ட பேசிட்டு இரு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. "சரி வாங்க விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் வந்து உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் பார்த்துட்டு, "ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு வேறு வழி தெரியல காவேரி." அப்படின்னோடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி. "எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்கீங்களேங்க. ஏங்க இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தாங்க நான் நினச்சேன். ஆனால் அதுவே நடந்துடுச்சு. தாத்தா பாட்டி நினச்சி எனக்கு கவலையாக இருக்குங்க. தாத்தா மனசு கஷ்டப்பட்டுருப்பார்ல. சரியாயிடும் காவேரி, நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக தீர்வு வரும். நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா?" "எனக்கு ரொம்ப சந்தோஷங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி.